ஒரு சங்க கொண்டு ஒலி எழுப்பும் போதே அப்படி ஒரு உணர்வு நமக்கு வரும். அதுவே 1008 சங்குகள் ஒலிச்சா எப்படி இருக்கும்? கேட்கும் போதே அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வு தான் திருவண்ணாமலையில நடந்திருக்கு. உலக சாதனை முயற்சிக்காக இப்படி செஞ்சிருக்காங்க. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். Officially, I declare this is new world record. விகாஸ் பசி ஃபவுண்டேஷன் மற்றும் வஜ்ரா வராகி பீடம் அப்படின்ற இந்த அமைப்புகளால உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்துல இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. 1008 சாதுக்களை வரவழைச்சு அவங்க கிட்ட 1008 சங்குகளை கொடுத்து அவங்கள சங்குகளை ஊத சொல்லியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 26.2 நொடி இவங்க சங்குகளை ஊதி இருந்திருக்காங்க. அதாவது சாதுக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த சங்குகளை ஊதி இருந்திருக்காங்க. அப்போ ரொம்ப அற்புதமான சத்தம் வர அந்த இடமே பயங்கர உணர்வுகளை கடத்தி இருக்கு. 3, 2, 1, go! இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வப்போ பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சியும் நிகழ்த்தப்பட்டிருக்கு. சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம்னு நாட்டுப்புற கலைகளும் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது போக கடவுள் வேஷம் போட்டு சிலர் அங்க நடனம் புரிஞ்சிருக்காங்க. இப்படி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அங்க வெகு விமரிசையா நடத்தப்பட்டிருக்கு. இப்படி 1008 சாதுக்கள் ஒன்னா சேர்ந்து 1008 சங்குகளை கொண்டு ஊத அந்த சத்தம் அங்க இருந்தவங்களை மெய் சிலிர்க்க வச்சிருக்கு. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை திருவண்ணாமலை கிரிவல பாதையில நிகழ்த்தியிருக்காங்க. இது ஒரு உலக சாதனை முயற்சிக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி 1008 சாதுக்கள் சங்குகளை ஊதக்கூடிய இந்த நிகழ்வை பாக்குறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள் அங்க வந்திருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்ய செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.